Hi students, இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எப்படி படிக்கணும்னு எப்படி என்ரோல் ஆகணும்னு பார்க்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நேராக வந்து அவங்களுடைய வெப்சைட் வந்து www.icai.org. அது போய் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கீழே எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, சிடிஸ் இருக்குது, டிஜிட்டல் லேர்னிங் ஹப் இருக்குது, ஈஷாயதா இருக்குது, எக்ஸாமினேஷன் இருக்குது, அப்புறம் ஐசிஏஐ நவ் இருக்குது ஆப்பு, ஐசிஏஐ டிவி இருக்குது, ஃபோட்டோ கேலரி இருக்குது, செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் இருக்குது, அப்புறம் யூடின் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு மேலே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டாக எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணுக்கா செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஆல்ரெடி நீ லாகின் பண்ணி நீங்கள் யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக என்ரோல் பண்ணுறீங்கன்னாக்கா இங்கே கிளிக் ஹியர் பண்ணி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. கீழே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆன பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ரோல் ஆகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி படிக்கணுன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி கூட படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ப்ராஸ்பெக்டஸை இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸில் அதாவது 2 வகையாக நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஒன்று ஃபஸ்ட்டு ரூட் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ், செகண்ட் ரூட் வந்து டைரக்ட் என்ட்ரி. டைரக்ட் என்ட்ரி யாருக்குன்னா காமர்ஸ் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கும், அதர் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கும். ஓகேங்களா? இப்போது 12th பாஸ் பண்ணியிருந்தால் நேராக ஃபஸ்ட்டு ரூட்டு தான் ஃபாலோ பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, 4 month தியரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. எல்லாமே ஆன்லைனாக நிற்கிறேன். தியரி இது இங்கே வந்து பிரான்ச்சஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? அங்கே கூட நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணலாம். அதாவது தியரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க 4 month. அந்த 4 month தியரி கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிறகு நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ண பிறகு நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குவாலிஃபை ஆகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு நீங்கள் 8 month தியரி கிளாஸ் முடித்த பிறகு அப்ளை பண்ணி இன்டர்மீடியட் கோர்ஸும் முடிக்கிறீங்க. ஓகேங்களா? இன்டர்மீடியட் கோர்ஸில் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷனில் 2 groups இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு இந்த குரூப் என்னென்ன பேப்பர் வருதுன்னு அப்புறம் பார்க்கலாம் லாஸ்ட்டில். இப்போ வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் முடித்த பிறகு கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில், அதாவது ICITSS அந்த கோர்ஸு முடிக்கணும். ஓகேங்களா? பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இன்டர்மீடியட் எக்ஸாம் முடித்த பிறகு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். 2 year ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ICITSS கோர்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 2 year ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபைனல் கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஃபைனல் கோர்ஸு நீங்கள் அதுலேயும் 2 பேப்பர், அந்த 2 பேப்பரும் முடித்த பிறகு அப்புறம் வந்து ரிஜிஸ்டர் ஃபார் ஃபைனல் கோர்ஸ் ஆஃப்டர் குவாலிஃபைங் போத் குரூப் ஆஃப் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன். அந்த இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் முடித்த பிறகு ஃபைனல் கோர்ஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாம் இதில் ஒன்லி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஆன்லைன் மாடல் செல்ஃப் பேஸ்டு அசஸ்மெண்ட் இருக்கும். அது முடித்த பிறகு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 2 years இருக்குல்ல, அது முடித்த பிறகு திருப்பியும் ஒரு வாட்டி அட்வான்ஸ் ICITSS கோர்ஸ் முடிக்கணும். ஓகேங்களா? பிஃபோர் அப்பியரிங் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா? ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த ரெண்டு வேலை முடிக்கணும். செல்ஃப் பேஸ்டு 4 ஆன்லைன் மாடல் அந்த அசஸ்மெண்ட் முடித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த 2 year ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதுவும் முடித்த பிறகு திருப்பியும் ஒரு டைம் அட்வான்ஸ் ICITSS கோர்ஸ் முடிக்கணும். ஏற்கனவே நீங்கள் ICITSS முடிச்சிங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு டைம் அட்வான்ஸ் ICITSS முடிக்கணும். முடித்த பிறகு தான் ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண பிறகு நீங்கள் எக்ஸாமினேஷன் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடித்த பிறகு 6 month கூட நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கும் 2 group ஆஃப் பேப்பர் இருக்குது. அதுவும் குவாலிஃபை ஆன பிறகு நீங்கள் CAவாக ஒரு மெம்பராக ஆகிடலாம். மெம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி CAவாக ஆகிடலாம். ஓகேவா? அந்த CA ஆக முடியல, அதாவது நம்மளால் எக்ஸாம்பிள் டஃப்பாக இருந்தது, ஃபைனல் எக்ஸாம் முடிக்கல, மற்றபடி எல்லாமே முடிச்சிட்டேன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மே ஆப்ட் ஃபார் BIS சர்டிஃபிகேட் வென் ஆஃப்டர் பாசிங் போத் குரூப் ஆஃப் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன். அப்புறம் அந்த 2 year ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் ஆன பிறகு அந்த அட்வான்ஸ் ICITS முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபேஸ் அந்த 4 ஆன்லைன் மாடல் டெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் முடித்த பிறகு தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும்.
அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்பியர் பண்ண முடியல, அப்போ நீங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டட் அக்கௌண்டண்ட்டாக ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கும் வேல்யூ இருக்குது. ஹாஃப் சிஏன்னுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் சிஏ ஆகலை என்றாலும் நீங்கள் ஹாஃப் சிஏ ஆகலாம், அதாவது பிஸ்னஸ் அசோசியேட்டட் அக்கௌண்டண்ட்டாக ஆகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதோட சிலபஸும் பார்க்கலாம். கீழே இருக்குது பாருங்கள் சிலபஸ். அது அந்த ப்ராஸ்பெக்டஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்தா சிலபஸ் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபவுண்டேஷன் லெவலில் 4 பேப்பர், அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து இன்டர்மீடியட்லேயும் 2 குரூப்பு, அதில் டோட்டல் 6 பேப்பர். அப்புறம் செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடல்ஸில் 4 செட் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 2 செட்டு கம்பல்சரி. அப்புறம் செட்டு சி, செட்டு டி நீங்கள் ஏதோ ஒரு மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு 2 பேப்பர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் 3 பேப்பர், செகண்ட் குரூப்பில் 3 பேப்பர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிஏ படிக்கிற ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.